மை டியர் மக்களே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் மாதேஸ்வரம் மலை போயிருந்தேன். அங்கே போய் நிற்கும்போது தான் புரிஞ்சுது, இது ஒரு கோயில் மட்டும் இல்லை, மனசுக்கு அமைதி கொடுக்குற ஒரு அனுபவம் அப்படின்ட்டு. மலையோட உச்சியில் இருக்க இந்த மாதேஸ்வர சாமி கோயில், நேச்சரோட ஃபுல் சைலன்ஸு, காற்று சத்தம், மனசில் இருக்க டென்ஷன் அப்படியே குறைஞ்சிரும். ட்ராவல் பண்ணி போகும்போதே அந்த நேச்சர் இருக்குது, ஒரு மாதிரி வைபாகவும் இருக்கும், சூப்பராக ஒரு மாதிரி நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். டெய்லியும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வர இந்த இடத்துல கூட அங்கே இருக்கிற டிசிப்ளினும் க்ளீன்லினஸும் டிவோஷன் ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப க்ளீனாகவும் சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க. போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு ஸ்பெஷலாக நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கோயிலோட ஃபுட்டு அன்னதானம் வேறு லெவல், அல்டிமேட், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு 3-4 டைம்ஸ் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனால் அன்னதானம் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். நான் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 2, அந்த டைமில் கூட்டமே இல்லை, அன்னதான இடத்துலையும் கூட்டமே இல்லை. தக்காளி சோறுக்கு கடலை சட்னியா அப்படிங்கிற மாதிரி, என்னடா காம்பினேஷனே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு காம்பினேஷன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. பசியோடு சாப்பிடும்போது மட்டும் இல்லை, பக்தியோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வருது. ஒரு மாதிரி நல்லா இருந்தது எனக்கு. இந்த கோயிலில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம அன்னதானத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். 25 kg ரைஸ் பேக்காகவும் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குதோ அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது இல்லைன்னா நம்ம கன்வீனியன்ஸுக்கு அமௌண்ட்டு கொடுத்து டொனேட் பண்ணலாம். நம்ம கொடுக்குற சின்ன ஹெல்ப் கூட யாரோ ஒருத்தருக்கு பெரிய சாப்பாடாக மாறும்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு ரைடிங் பண்ணலாம். ஒரு பக்தி, ஒரு அமைதி அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு ட்ரிப்பு கிடையாது, இது ஒரு அனுபவம். தேங்க்யூ கைஸ். டாட்டா, பை பாய்.